لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على سيدنا ونبينا ومولانا محمد بن عبد الله وعلى آله وأصحابه جند الله. أما بعد. கண்ணியத்துக்கும் பெரு மதிப்புக்கும் உரிய அப்துல் ரஷீத் தங்கள் நாயகம் அவர்களின் அருமை பேரர்களான ஹசன் ஹுசைன் தவ்வலல்லாஹு ஹயாத்தஹுமா அவர்களே, அறிவை தேடும் மாணவர்களே, முஹிதீன்களே, முஹிப்பீன்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமான இந்த சபையிலே அப்துல் ரஷீத் தங்கள் நாயகம் அவர்களுடைய ஒரு அருட்பார்வை இங்கு இருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் உணர்ந்து வைத்திருக்கிறோம். அவர்களுடைய அரும் பெரும் முயற்சியினால் உருவாக்கப்பட்ட ஒரு மദ്രസா மாத்திரமல்ல, ஒரு பெரும் ஒரு பாக்கியம் பெற்ற ஒரு இடமாக இந்த இடத்தை நாங்கள் காண்கிறோம். அப்படியான ஒரு சபையிலே இருந்து குவளையம் போக்கும் குத்துபுல் அக்தாப் முஹியத்தீன் அப்துல் காதிருல் ஜீலானி கத்தல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களை இப்பொழுது நாங்கள் ஞாபகம் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலாவுடைய அன்பை ஒரு மனிதன் பெற வேண்டுமென்றால் அல்லாஹ்வுடைய அன்பை ஏற்கனவே பெற்ற நல்லடியார்களுடைய அன்பை நாங்கள் பெற வேண்டும். அல்லாஹ் தஆலாவுடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்ற நல்லடியார்களுடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் மூலமாகத்தான் அல்லாஹ் தஆலாவுடைய அன்பை நாம் பெறலாமே ஒழிய நல்லடியார்களை விட்டு அல்லாஹ் தஆலாவுடைய அன்பை நாம் ஒரு நாளுமே அடைய முடியாது. அன்று உலமாக்கள் பயான் செய்யும் பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏனைய நபிமார்கள், ரசூல்மார்கள், வலிமார்கள், குதுமார்களுடைய உயர்வுகள் சிறப்புகளோடு சேர்த்துத்தான் அமல்களை மக்களுக்கு போதித்தார்கள். ஆனால் இன்று உள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? இறை நெருக்கம் பெற்ற நல்லடியார்களை ஒரு பக்கம் வைத்துவிட்டு அமலை மட்டும் போதிக்கிறார்கள். அமலின் மூலமாக மாத்திரம் அல்லாஹ் தஆலாவை அடைய முடியும் என்ற அளவுக்கு மக்களுக்கு போதனை செய்யப்படுவதனால் அமலை கொண்டு வந்த ரசூலுல்லாஹ்வையே மறந்து விடுகிறார்கள். அமலுக்கு ஒரு மரியாதை வர வேண்டும் என்றால் அமலை கற்றுத்தந்தவருக்கு ஒரு மரியாதை வர வேண்டும். அமலை கற்றுத்தந்தவரை மரியாதை செய்யாமல் அமல் மரியாதை பெறுவது இல்லை. இப்படியான போதனைகள் சரியான முறையில் மக்களுக்கு கொடுக்கப்படாத காரணத்தினால் அமல் செய்கிறார்கள். அமல் செய்து ரசூலுல்லாஹ்வை சாதாரண மனிதனாக ஏற்றுக்கொள்கிறார்கள், பேசுகிறார்கள், கதைக்கிறார்கள். அதே போன்று இறை நேசர்கள் நாங்கள் ஞாபகப்படுத்தும் குத்துபு நாயகம், அது போன்ற எத்தனையோ பெரிய சஹாபாக்கள், சாதாத்துமார்கள், இமாம்கள் எல்லோரையுமே சர்வ சாதாரணமாக பேசி கதைத்து அமல் செய்கின்ற விஷயத்திலே பள்ளியை போட்டு உடைக்கிறாங்க. நெத்தி கருக்கணுமா, அவங்கள சூரத்துகளை பார்க்கணுமா, எவ்வளோ பெரிய தாடிகள், ஜுப்பாகள், தலப்பாகை, ஜபமாலைகள், இப்படியெல்லாம் வெளித்தோற்றங்கள்.
இவையெல்லாம் அலங்கரிக்கிறார்கள். ஒரு மனிதனை நிர்ணயிக்கும் சாதனம் இஸ்லாம் சரியான முஸ்லிம் என்பதை நிர்ணயிப்பதற்கு ஒரு மனிதனுடைய ஜுப்பா, தலப்பா, தொப்பி, இவைகள் அல்ல. சரியான ஒரு முஸ்லிமை நிர்ணயிக்கின்ற சாதனம் எது தெரியுமா? அகீதா சரியாக இருக்க வேண்டும். அகீதாவிலே ஜீரோவாக இருக்கிறான், அமல் செய்வதிலே முன்னணியில் இருக்கிறான். இந்த அமல் அங்கீகாரம் பெறுமா? அதை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட ஒரு நாளும் அமல் பெரிசாக முடியாது. அது தொழுகையாக இருந்தாலும் சரி. சில இடங்களை நாங்கள் இப்படி பயான் பண்ணினா சில மௌலவிமாருக்கும் கூட பண்டி காட்டுற மாதிரி எங்களை காட்டுறது. ஏன்னா அவன் தலைமுறைகள் ஏற்றும் பொழுது அப்படி விளங்குது. அண்மையில சலவாத்தை பற்றி ஒரு பிரச்சனை பாணந்துறையிலே எலிவிலை என்ற ஊரிலே நடந்தது. அந்த ஊர் ஒரு காலத்திலே தரீகா, அலவியா தரீகாவுக்குரிய ஊரு. அன்று நாங்கள் சென்று அங்குகள் எல்லாம் குத்துபா பயானம் பண்ணிக்கிறோம். இப்ப அண்மையிலே ஒரு வாரத்துக்கு முன்னால் எங்களோட சுன்னத் ஜமாத் ஒரு உலமா அங்கு அழைக்கப்பட்டு அவர்கிட்ட சொல்லிக்கிறாங்க, தொழுகையை பற்றி பயான் பண்ணுங்க. அவரு சரியான தொழுகையை பற்றி பண்ணிக்கிறான். ஆனா அங்க பாங்குக்கு முன்னால பின்னால எல்லாம் செலவாத்து ஒன்றுமே செல்றது இல்லை. அவரு கேட்ட பெரிசா தொழுகையை பற்றி பயான் பண்ண சொன்னீங்களே, என்ன நீங்க செலவாத்தியே சொல்றீங்க இல்லையே, அப்படி என்ன இப்ப இவர்களுக்கு வாதம் உண்டாகி இவரை சரிதார தொழுகையை பார்க்க செலவாத்து மேலன்பான். அப்படி சொன்ன உடனே அவங்க அதை பூகம்பமாக ஆக்கி இவரை வாதத்துக்கு வர சொன்னான். சரி, இவரும் வாரண்டாரு. இப்ப ஆயத்தமாகும் பொழுது சொல்லுகிறார், நீங்க தனிய வாங்க, வாதம் அல்ல, உங்களோட கருத்துக்களை நீங்க சொல்லுங்க, நாங்களும் எங்களோட கருத்துக்களை சொல்லுவோம். ஒரு உரையாடல், உங்களோட கருத்து அர்த்தப்படி பேசிக்கொண்டு முடிவுக்கு நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லிக்கிறார். இவன் சுன்னத் ஜமாத் உலமா நம்பிட்டார். அவர் இன்னொருத்தரை மட்டும் கூட்டிக் கொண்டு அந்த ரெஸ்டிமார்ல சுன்னத் ஜமாத் ரெஸ்டிமார் நம்பிட்டாங்க. அவங்க சொல்ற சரிதான், தெரியாத கேட்க போறாங்க போல. இப்ப எங்கட ஹஜ்ரத்து அவனோட சுன்னத் ஜமாத் ரெஸ்டிமார் ஒருத்தர் 2 பேர் ரெடி ஆகினாங்க. கொடுத்த டைமுக்கு இத சுன்னத் ஜமாத் உலமாக்களும் போனாங்க, ரெஸ்டிமாரும் வந்தாங்க. அவங்க ஏற்கனவே வந்து அவங்களுக்கு சார்பான வீட்டுகளை 10 பேரு, 15 பேரு, 20 பேரு உள்ளுக்கு இருந்து ஒரே நேரத்துல 100 பேர் பள்ளிக்கு வந்துட்டாங்க. பள்ளிக்கு வந்தா சுன்னத் ஜமாத் உலமாக்கள் 2 பேரு, ரெஸ்டிமார் 2 பேரு, அவங்க 100 பேரு. அங்கே பைபோல் அவங்க சிடி, வீடியோ, அது இது ஹேர்போன் எல்லாம் கொண்டு நீங்க அன்னைக்கு சொன்னது பில, இப்ப நீங்க வாபஸ் வாங்கணும், அப்படி இல்ல நான் தவறு சொல்லிப்பட்டேன் சொல்லுங்க, அப்படி பைபோஸ் பண்றோம். பைபோஸ் பண்றாங்க, அது அங்க எடுக்கிறாங்க, இங்க எடுக்கிறாங்க, அதிக போறாங்க, கை வச்சுறாங்க, கால் வச்சுறாங்க, ஒன்றுக்கும் வரையில்லாமல் இந்த மூலயமாக மாட்டிக்கொண்டாங்க. கடைசிக்கு என்ன செஞ்சாங்க, அலவி மௌலானா, எங்களோட இருக்கிற சையது ஹசன் மௌலானா, மரபதி ஹாஜியா, எங்களோட ஹமீதியா எல்லாருக்கும் கோல் அடிச்சு ஒரே நேரத்துல பொழுதுக்கு கோல் பண்ணோன்னே ஜீப்ல வந்து இறங்கிட்டான். இறங்கி 12 பேர் பாஞ்ச இருக்கு. இப்ப சொல்றாங்க, இல்ல எங்கட செலாக்கள் மிஸ்டேக் செய்தாங்க, நீங்க அங்க போங்க, நீங்க செல்லுங்க, அதற்கு உங்களோட அடுத்து இப்ப பொழுதுக்கு பயந்து மாறிச்சு. இப்படி எல்லாம் நடக்குது. ஆகவே ஏன் தலவாத்துக்கு விரோதமா ஒரு புரட்சி? தலவாத்து இல்லைன்னா தொழுகையே இல்லதான், தொழுகையே இல்ல. அப்படியான தலவாத்த கொஞ்சம் இப்படி பாலுக்கு முன்னால சொல்லல என்று ஒரு தவறு சொன்னதுக்காக வேண்டி எவ்வளவு பாடுபடுறாங்க. என்ன அப்படின்னா அவங்க என்ன, அவங்களோட தொழுகையிட நிலை என்ன, அவங்களோட நோம்புற நிலை என்ன சிந்திச்சு பாருங்க. ஆகவே நான் சொல்லுகிறேன் என்ன தெரியுமா, அமல்கள் ரசூலுல்லாவை விட மேலாக முடியாது. அமல்கள் தேவை, அமல்கள் உன்னதமானது, அது சரியானது. ஆனால் ரசூலுல்லாவுடைய கண்ணியமும் மதிப்பும் மரியாதையும் வந்தால் தான் அமல் அல்லாஹ்விடத்திலே எங்களை பாதுகாக்கும். அப்படி அல்லாஹ்வுடைய ரசூலை, அல்லாஹ்வுடைய நேசர்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற்ற நல்லடியார்களை உதாசீனம் செய்துவிட்டு நாம் செய்கிற அமல் இருக்கிறதே, அந்த அமலினால் எந்த பலனும் ஏற்பட போவது இல்லை இல்லை ஒரு நாளும் ஏற்பட. தொழுகையாக இருந்தாலும் சரி, நாம் எல்லோரும் முஸ்லீம்கள். இஸ்லாத்துடைய கடமையில் முதல் கலிமா இங்கு உரையாற்றிய அந்த மாணவர் சொன்னார், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இடையிலே ஒரு வாவு வர வேண்டும், ஆனால் அந்த வாவு கூட இல்லாமல் அல்லாஹ்
இணைக்கிறான். அல்லாவும் ரசூலும் என்று ஏராளமான குர்ஆன் ஆயத்தில் அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ரசூல் சொல்லி காட்டுகிறான். அப்ப அப்படியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வும் ரசூலும் முதல் வர வேண்டும். அதுக்கு பின்னாலதான் தொழுகை. இஸ்லாத்தின கடமைகளிலே முதலாவது கலிமா, அப்படி என்றால் அல்லாஹ் ரசூல். இரண்டாவது தான் தொழுகை. இது சில மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? பார்த்தால் பெரிய அல்லாமா அவங்களை போல ஒருத்தர் உலகத்திலேயே இல்லாத மாதிரி ஒரு தோற்றம். அந்த தோற்றத்தையும் வச்சுக்கொண்டு பள்ளியில முழுக்க தொழுது ரசூலுல்லாஹ் மீலாது விழா கொண்டாடினா அது பித்அத், மௌலூத் ஓதினால் அது பித்அத், ரசூலுல்லாஹ்வோட பேரால் ஒரு நல்ல காரியம் செய்தால் அதுக்கு ஒரு பத்துவா. அப்படி எல்லாம் செய்து கொண்டு இவங்க என்ன செய்கிறாங்க? தொழுகை ரசூலுல்லாஹ்வை விட உயர்ந்தது என்ற அந்தஸ்தில் கொண்டு போய் வைக்கிறார்கள். ஒரு நாளும் இல்லை. தொழுகையை கொண்டு வந்ததே ரசூலுல்லாஹ் தானே. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்திலே ஒரு சஹாபி தொழுது கொண்டிருந்தார். ஸயீத் இப்னு முஅல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை அழைத்தார்கள். அந்த சஹாபி இப்போது சங்கடப்படுகிறார். என்னை ரசூலுல்லாஹ் அழைக்கிறார்கள், நான் தொழுது கொண்டிருக்கிறேன், இப்பொழுது நான் தொழுது கொண்டிருக்கும் பொழுது எப்படி செல்வது? அவர் சங்கடப்பட்டு என்ன செய்தார் தெரியுமா? அவசரமாக தொழுதார். அவசரமாக தொழுது முடிந்து ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் போயிருக்கிறார். சஹாபாக்களுடைய ஒரு வளனை, யாராவது ஒரு சஹாபியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்தால் அந்த சஹாபி உடனடியாக ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் சமூகம் அளிப்பார்கள். சமூகம் அளித்து லெப்பைக் வ ஸஅதைக், அடிபணிந்தேன் நாயகமே என்று சொல்வார்கள். நாங்க எல்லாருமே மக்காவுக்கு போனால், உம்ரா செய்ய, ஹஜ்ஜுக்கு செய்ய போனோம், எல்லாரும் என்ன சொல்கிறோம்? லெப்பைக் அல்லாஹும்ம லெப்பைக். எல்லாரும் எச்சக்கணக்கான மக்கள் இதை சொல்றாங்க. அந்த வார்த்தையைத்தான் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் அழைத்தால் சொல்வார்கள். லெப்பைக் வ ஸஅதைக், நாயகமே நீங்க என்ன அழைத்தது ஒரு முறை, நான் உங்களுக்கு அடிபணிந்தது 2 முறை. அப்படியான ஒரு பாணியிலே சஹாபாக்கள் போய் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்பார்கள். அப்படியான சஹாபாக்களில் ஒருவர் தான் ஸயீத் இப்னு முஅல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு சங்கடமாயிற்று, என்ன செய்வது? அவர்கள் அவசரமாக தொழுதார்கள். தொழுது முடிந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் போய் நிற்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், நான் அழைத்த உடனே வராமல் ஏன் தாமதமானீர்கள் என்று கேட்டார்கள் அந்த சஹாபியிடத்திலே. அந்த சஹாபி என்ன சொன்னார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரே, நான் தொழுது கொண்டிருந்தேன் என்று சொன்னார்கள். திரும்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், உங்களுக்கு தெரியாதா? யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூலி இதா தஆக்கும். அல்லாஹ்வும் ரசூலும், வாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது போன்று 1, 2 அல்ல, நூற்றுக்கணக்கான ஆயத்துகள் உண்டு. அல்லாஹ்வும் ரசூலும் உங்களை அழைத்தால் உடனடியாக நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருப்பது உங்களுக்கு தெரியாதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியிடத்திலே கேட்டார்கள். அந்த சஹாபி, தெரியாது நாயகமே, உண்மையிலே அவருக்கு தெரியாது நாயகமே, நீ அப்படி செய்ய வேண்டாம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் அவர் என்ன செய்ய வேண்டும்? அந்த சஹாபி என்ன செய்திருக்க வேண்டும்? அந்த சஹாபி தொழுகின்ற நிலையிலேயே ரசூலுல்லாஹ்விடத்தில் போயிருக்க வேண்டும். அல்லாஹ் அழைத்தது ரசூலுல்லாஹ் தான், பதில் அளிப்பது அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும். அப்படித்தான் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லி தருகிறார். இது சில மௌலவிமாருக்கு விளங்குவதில்லை. நாம் பெரிய படிச்சு சொல்வார் அல்ல, சில மௌலவிமாருக்கு இந்த ஆயத்து தெரியும், ஆனா ஏதோ ஒன்றுக்காக வேண்டி அவர்கள் அதை மறைக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் எங்களை அழைக்கிறார்கள். அழைத்தால் நாம் உடனே பதில் சொல்வது அது ரசூலுல்லாஹ்வுக்கு தான். அல்லாஹ் ரசூல் அழைத்தால் எப்படி அந்தஸ்து கொடுக்கிறோமோ அந்த அந்தஸ்து அங்க கொடுக்கப்பட வேண்டும். அப்ப என்ன செய்ய வேண்டும்? அந்த சஹாபி அப்படியே ரசூலுல்லாஹ்விடத்துல போக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாமல் வேற யாராவது